போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஹலோ ஹாய் வணக்கம் மீட்ஸ் மீ ஓகே வெல்கம் டு வக்கீரா யூனிவர்ஸ். ஓகே வந்து விட்டேன். இப்போ நான் எக்ஸைட்டா எங்க இருக்கேன்னா வந்துட்டு புக்கி பித்தாங்ல இருக்கேன். இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நான் vlog பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு இங்க vlog பண்ண நான் வரல, ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக வந்திருக்கேன். எது எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன்னா வந்துட்டு ஒரு பஸ் ஏறி உங்க டிராவல் பண்ண போறேன். ஒரு கேல் சுத்தி பார்க்க போறேன். நானே கோலானம் போற சுத்தி பார்க்க போறேன். அதான் பிளானு. இப்போ அந்த பஸ்ஸுக்கு பயணம் பஸ்ஸை போய் டிக்கெட் வாங்க தான் போக போறேன். இன்னைக்கு இந்த பயணம் வந்து வேற மாதிரியா இருக்க போகுது. ஏன்னா இது சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு ஆசை, இப்படியே ஒரு நாள் ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதான் நான் பயணம் பண்ண போறேன். நீங்களும் இந்த ஜேர்னியோட என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. வள கொலை நம்ம பேச வேணாம், போய் டிக்கெட் எடுக்க போவோம். Come on, let's go. இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. ஓகே காய்ஸ், நாங்க வந்து இப்ப டிக்கெட் வாங்க போயிட்டு இருக்கோம். இப்போ அந்த பஸ் டிக்கெட் வாங்குவோம். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு பஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. அங்க கிட்ட போனோன்னா அந்த பஸ்ஸோட பேரு அந்த டீட்டெயில் பத்தி நான் வந்து பேசுறேன். என்ன ஃபீல் பண்றேன்? எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஏன்னா அது வந்து மேல வந்து ஓப்பனா இருக்கும் அந்த பஸ், அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதோ அது கிட்ட வந்துட்டேன். சரி போய் டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு அப்ப அதை பத்தி நான் கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாம். நீ கொளுத்துறோம், ஓகேவா? கொளுத்துறோம். கைஸ், டிக்கெட் கவுண்டர் கிட்ட வந்துட்டேன். டிக்கெட்டும் வாங்கிட்டேன். ஜாலியா எக்ஸைட்டிங்கா அந்த அக்காட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்க காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் தான் நாங்க கொளுத்த போறோம். இதெல்லாம் நடக்குமா நினைச்சது, நடந்துருச்சு. கைஸ், டிக்கெட் வாங்கியாச்சு. ரெண்டு டிக்கெட் எனக்கு இருக்கும். இந்த டிக்கெட் வந்து 30 வெள்ளி, மலேசியனா இருந்தா 30 வெள்ளி, வெளிநாட்டுலாம் 60 வெள்ளி. ஓகேவா? நீங்க வந்து ஜாலியா வந்து சுத்தலாம், ஒரு கேலே சுத்தி பார்க்கலாம். இதோ பாருங்க, அதோட இது கார்டு கொடுத்துருக்காங்க, நான் அந்த காட்டுறேன். இப்ப சரி, இப்போ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவோம். இப்போ பஸ் வந்துகிட்டு இருக்குங்க. எத்தனை மணிக்கா? இப்போ வந்துகிட்டு இருக்கேன். வெயிட் பண்ண சொன்னாங்க. இதான் பஸ் ஸ்டாப்பா, இங்க வெயிட் பண்ணுமா? ஓகே गाइस, கொடுத்துறோம். 10 minutes later. गाइस, நாங்க முதல்ல அங்க நின்றுகிட்டு இருந்தோம். அங்க இல்ல பஸ் ஏறுது. இங்க தான் பாருங்க, ஆளுங்க எல்லாம் வரிசையில நின்றுகிட்டு இருக்காங்க. இப்ப பஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. தெரியல இந்த பஸ்ஸா என்னன்னு. இப்ப ஏறினாங்கன்னா நாங்க ஏறி போயிருவோம். அதுக்கப்புறம் சுத்தி பார்ப்போம். ஒரு எக்ஸ்ப்ளோர் தானே, வாங்க. ஓகே गाइस, அடிச்சு பிடிச்சி இப்ப பஸ் ஏறுற காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த அண்ணன்ட்ட வந்து டிக்கெட்டை காட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ள போனேன். உள்ள போனாலே அப்படியே கூலிங்கான காத்து, நார்மல் பஸ் மாதிரி தான் கீழே இருக்கு. ஆனா மேல வந்து வித்தியாசமா இருக்கு. இப்போ அதான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எக்ஸைட்டிங்கா உள்ள நடந்து போயிட்டு இருக்கேன். SKR பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு. கீழே வந்து நார்மல், மேலதான் ஒரு படி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க மேல ஏறணும். மேல ஏறி கொஞ்சம் ஓப்பன் பிளேஸா இருக்கு. வாங்க, நான் மேல காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே गाइस, இப்போ வந்து இங்கதான் உட்கார போறோம். உள்ளே உட்காரலாம். உள்ள ஏர்கான் இருக்கு. நான் இப்ப கொஞ்ச நேரம் உள்ள போய் உட்கார போறேன். பஸ் கிளம்புன பிறகுதான் நான் வெளியே வந்து உட்காருவேன். ஏன்னா கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும். செம்ம வெயிலா இருக்கு. ஓகேவா? இன்னைக்கு இந்த டிராவல் வந்து வேற மாதிரி இருக்கும். இந்த ஒரு டிக்கெட் வாங்கினீங்கன்னா 20 மணி நேரம் நீங்க வந்து சுத்தலாம். ஆனா இந்த பஸ்லயே நீங்க இருந்து டிராவல் பண்ணா 2 மணி நேரம் ஒரு பஸ் ஒரு இடத்து ஃபுல்லா சுத்திட்டு வர்றதுக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நீங்க இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். பட் நான் மோஸ்ட்லி எல்லாத்தையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். இது வந்து பஸ்லயே டிராவல் பண்ற மாதிரி தான், நல்லா இருக்கும். ஓகேவா? A few moments later. ஓகே गाइस, இப்போ வந்து நாங்க பஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். பார்த்தது இது செம்ம ஜாலியா இருக்கு. இது வந்து ஓப்பன் பஸ், நல்லா இருக்கு தானே? எல்லாம் ஜாலியா இருக்காங்க. நாங்களும் ஜாலியா போயிட்டு இருக்கோம். நாங்க டிராவல் பண்றோம். ஜாலியா இருக்கு. இது எனக்கு வந்து ஒரு மாதிரி வேற மாதிரி ஃபீலா இருக்கு. நான் வெளிநாட்டுல தான் இந்த மாதிரி காட்சிலாம் பார்த்துருக்கேன், ஓப்பன் பஸ்ல டிராவல் பண்றது. நான் மலேசியால வந்து டிராவல் பண்றேன். எப்படி ஃபீலா இருக்கு? என்ஜாய் பண்ணுவோம், கொளுத்துறோம். இப்ப அடுத்தது ஒவ்வொரு இடமும் நான் சொல்றேன். கிளம்பிருச்சு. அடுத்த இடத்த வந்து நான் பேர் சொல்றேன். ஓகே மம்மா. புலி வேகத்துல வந்துட்டு பஸ் போயிட்டு இருக்கு. சத்தம் கேட்கும் நம்புறேன். SKR பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு வர்றாரு. நேத்து ஒரு கண்ணில் நான் ஒன்ன பார்த்தேன், கொஞ்சம் இருந்தா மரக்கரையில வந்து அடி வாங்கியிருப்போம். ரொம்ப ஃபன்னா ஜாலியா இருக்குது. பாருங்க, முகத்துல திருப்பு தெரியுது. சுத்தி ஒரு மாதிரி ஃபாரினர் தான் உட்காந்துருக்காங்க. நான் மலேசியாவில். ஆனா இது வந்து எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷம் கொடுக்குது. ஒரு மாதிரி இப்ப நான் ஒரு சின்ன பையனா மாறிட்டேன் இந்த இடத்துல. நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. பாலத்துக்கு கீழே நின்றுகிட்டு இருக்கேன்.
இது நல்லா இருக்கு. காய்ஸ், இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கும். பஸ் வேகமா போயிட்டு இருந்துச்சு. சடனா வந்து தலையை கீழே குனிஞ்சிட்டேன். கரெக்டா பாலத்துக்கு கீழே வர போனிச்சா பயம் வந்துருச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மியூசியம் நகர கிட்ட இருக்கும். நேஷனல் மியூசியம் வந்து மலேசியாவோட இது. லைட்டா பாத்துக்கோங்க. இந்த இடத்துல நான் வந்து vlog எடுத்திருக்கேன். டைம் வந்து அதுவும் போய் என் யூடியூப் சேனல்ல தேடி பாத்துக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நாங்கள் வந்து நேஷனல் மியூசியம் கிட்ட இருக்கோம். இது ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நான் வந்து போட்டிருப்பேன் மியூசியம் நகரான்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இடத்துக்கிட்ட தான் இந்த பஸ் வந்து கொஞ்ச நேரம் நிற்குது. இறங்கி சுற்றி பார்க்குறவங்க சுற்றி பார்க்கலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் நிற்குது. இப்போ பஸ் வெளியாக போகுது. ஒரு 3 நிமிஷம் நின்றுச்சு. இப்போ வெளியாகிடுச்சு. இப்போ வந்து வேறு இடத்துக்கு போகும். இந்த மாதிரி எக்ஸைட்டிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த ஒரு டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஜாலியாக சுற்றலாம். ஒரு மாதிரி எப்படி சொல்லுவாங்க, அட்வென்ச்சராக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. கொடுத்துரும். இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் பிரேக்கு, போய் போட்டோ எடுத்துருவாங்க. கரெக்டா எங்க வந்து இறக்கி விட்டுருக்காங்கன்னா இஸ்தான நகரா கிட்ட இருக்கும். இப்போ அங்க போய் ஒரு போட்டோ பிடிச்சிட்டு டக்குனு பஸ்ல ஏறிடுவோம். ஓகேவா? இந்த இடத்துல எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அப்படியே லைட்டா குதிரை கிட்ட போனேன். அது வந்து ஒரு மாதிரி உருமுனுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்துச்சு பாருங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த குதிரை வந்து பயங்கரமா இருக்கு. நான் கிட்ட போகல. நான் நிறைய ஃபன்னி வீடியோ பார்த்துருக்கேன். கிட்ட போன காதை கடிச்சிடும். ஆம்பளையா இருந்தா வா, பொம்பளையா இருந்தா வராத. ஏன்னா நான் தூரமா நின்றுகிட்டே மட்டும் வீடியோ எடுத்துக்கிறேன், பாத்துக்கோங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டு போயிடுறது. அந்த இஸ்தான நகரா கிட்ட தான் இப்போ இருக்கோம். இப்போ போய் உள்ள போய் எல்லாம் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் போட்டோ எல்லாம் பிடிச்சிட்டு சரியான வெயில். சரி, அடுத்து நம்ம பஸ்ஸை போய் எடுக்கணும் பார்த்தா பஸ் போயிடுச்சு. இப்போ அடுத்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும். எப்போ வரணும்னு தெரியல, வெயிட் பண்ணுவோம். சரி, நமக்கு வந்து எதுக்கு வாழ்கிறோம், எதுக்கு பிறந்தோம், மனுஷன் வந்து எங்கிருந்து வந்தான், நாம் ஏன் மனுஷனானோம், நாம் ஏன் இங்கே செத்து போகக்கூடாது, நாம் எதுக்கு வீட்டுக்கு போகிறோம், நம்ம கம்மன் இங்கே படுத்துடலாமா, கூட்டமாக வந்து எதிர்த்து போகணுமே, இப்படி என்னென்னமோ தோணுதுங்க. ஓகே, இதான் மேப்பு காய்ஸ், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இஸ்தான நகரா கிட்ட வந்து இருக்கோம். அடுத்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய், பஸ் வரலன்னா கிராப் பிடிச்சி தான் போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் ஏடா இவ்வளோ சோதனை வருது. ஐயோ கடவுளே. இப்போ வந்து இங்க இருந்து இஸ்தான நகரா முடிஞ்சு அடுத்தது வந்துட்டு நேஷனல் பொத்தானிக் கார்டன் கிட்ட போதா? ஓகே, அங்க போகுது. அப்படியே சுத்தி போகுது. இதான் மேப், பார்த்துக்கோங்க. ஒரு 8 உங்கள்கிட்ட காட்டிக்கிறேன். ஓகேவா? ஓகே காய்ஸ், பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவோம். ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். ஏற்கனவே டிப்ரெஷன் மூட்ல தான் இருக்கேன். ஒன்னும் டிப்ரெஷன் ஆகுதுடா இருக்கு. நான் வாழ்க்காடா மயிர் இங்க போன பஸ் சாயங்காலம் ஆச்சு, நேரம் ஓடி போச்சு. பாட்டு பாடிருக்கேன், சோகத்துல இருக்கா. கொஞ்சம் வந்திருந்தா அந்த பஸ் ஏறி இருக்கலாம். வானம் வர இருட்டுற மாதிரி ஃபீலா இருக்கு. ஐயோ, நான் என்னென்னயோ பிளான் பண்ணி வந்திருந்தேன். ஐயோ, நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லா பஸ்ஸும் வருது காய், எல்லா பஸ்ஸும் வருது பாருங்க. அவ்வளவு பஸ் அங்க நின்றுகிட்டு இருக்கு. ஆனா நான் எதிர்பார்க்கிற பஸ்ஸுக்கு மட்டும் காணும். இவன் பாருங்களேன், மாரியான் படத்துல வர அந்த கிளைமேக்ஸ் சீன்ல ஒருத்தன் மாரியான் வருவார். அப்படி பாலைவனத்தெல்லாம் தாண்டி கடலை பார்த்து ஆட்டா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கெட்டப்ல இருக்கு. அப்படி இருக்கா? ஐயோ, வானம் இருட்டுது. ஓகே, பஸ்ஸுக்காக வெயிட் பண்றேன். எது வந்து அப்புறம் பேசுறேன். ரொம்ப சோகத்துல இருக்கேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? காய்ஸ், சோகமா இருந்தேன். சடனா வந்து ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சு. என்னடா சத்தம் கேட்குதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா குதிரை எல்லாமே வரிசையில போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் குதிரை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அது கரெக்டா வந்து அரண்மனை வாசல்ல வந்து நின்றுகிட்டு இருக்கு. ஐ மீன் இஸ்தானா நகரா. இஸ்தானா என்பது அரண்மனை, நகரா என்பது நாடு. இந்த நாட்டோட அரண்மனை தான் அது. ஓகேவா? நான் கரெக்டாக அங்கே போயிட்டு மக்கள்லாம் சூழ்ந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அந்த காட்சியை தான் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
அப்படியே ஜாலியா குதிரை ரவுண்ட் அடிச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப கிட்ட பாத்துக்கிட்டு இருந்தேன், குதிரை ரசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எஸ்கேஆர் சொன்னாங்க, பஸ் வந்துருச்சுன்னா வாங்கின போலாம். அதுக்கப்புறம் நானும் எஸ்கேஆர கிளம்புறோம். அவர் பாருங்க சிங்க நடைய போட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு. 5 minutes later. guys ஒரு வழியா அந்த குதிரையெல்லாம் பார்த்துட்டு இப்ப பஸ் வந்துருச்சு. இப்ப பஸ் ஏற போறோம் நாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பட்டெக்ஸ்ல கம்ம போட்டு ஒட்டின மாதிரி அந்த இடத்துலதான் சீட்டி விட்டு நவர மாட்டேன். ஆளு கூடியா தான் இருக்கு இந்த பஸ்ல. சிரிச்சுக்கிட்டே இப்ப டிக்கெட் கொடுத்துட்டு ஏறிடுவேன். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஏறிடும். அதான் பஸ் ஏற போறேங்க. ஒப்பாடா ஒரு வழியா பஸ்ல ஏறி வந்து உக்காந்துட்டேன். இப்பதான் மூச்சே வருது எனக்கு. லைட்டா இருட்டுற மாதிரி இருக்கு. ஆனா பாருங்க எவ்வளவு தடங்கள் இருந்தாலும் ஆண்டவன் வந்து ஒரு நல்ல ஒரு சீன் தான் நமக்கு செஞ்சிருக்காங்க தானே. நம்ம வந்து பஸ் விட்டோம், அங்க உட்காந்துருந்தோம், நல்ல காத்தா இருந்துச்சு, கொஞ்சம் கூலிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் குதிரை சீன் பார்த்தோம். அது வந்து ராயல் ஹார்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போனுச்சு குதிரை. அது பாக்குறப்ப கொஞ்சம் நல்லாதான் இருக்கு. சில விஷயம் தடங்களா இருந்தாலும் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கணும். புரியுதா? வருத்தப்படக்கூடாது. ஆனா நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பஸ் கிளம்ப போகுது. இஸ்தான நகருக்கு ஒரு நன்றி. மீண்டும் சந்திப்போம். சந்தோஷத்தோட இந்த இடத்துல இருந்து நான் கிளம்புறேன். தப்பிச்சண்டா சாமின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பஸ் கிளம்பிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நாங்க பஸ்ல ஏறி உட்காந்து பஸ் வழியா இருப்ப நிறைய பேர் கத்திக்கிட்டு ஓடி வராங்க, பஸ்ஸுங்க. நாங்க பட்டு அதே வேலையை வலி வந்து நீங்களும் படுக்கட்டான்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டு இருக்கோம். இப்பதான் சந்தோஷமா இருக்கு. அதான் வெயிலும் அடிக்கல, கொஞ்சம் கூலிங்கா இருக்கு, கொஞ்சம் வாடகை இருக்கிற மாதிரி இருக்கு. செம்ம ஃபீல்டா இது. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பஸ் போயிட்டு இருக்கு. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் என்னைய தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஜாலியா ஒரு பயணம் போகுது. செம்ம ஃபீலா இருக்கு, செம்ம ஹாப்பியா இருக்கு. விளங்குமா இல்லையான்னு தெரியல, செம்ம காத்தா இருக்கு. நான் கொஞ்சம் நின்று எல்லாத்தையும் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி என்ஜாயா இருக்கு. காய்ஸ், பஸ் புயல் வேகத்துல போயிட்டு இருக்கு. அப்படியே சந்தோஷமா நானும் பறந்து போயிட்டு இருக்கிற காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எஸ்கேஆர் எல்லாத்துக்கும் ஆயிலாம் கட்டிக்கிட்டு இருக்காரு. ஓகே, இந்த பஸ்ஸை பத்தி லைட்டா இங்க டீட்டெயிலா நான் சொல்லிடுறேன். இந்த பஸ் வந்து கோலாலம்பூருக்குள்ளதான் சுத்தம். கோலாலம்பூர்ல உள்ள டூரிஸ்ட் பிளேஸ்ல மட்டும் தான் இந்த பஸ் சுத்தம். முக்கியமான இடத்துக்கு மட்டும் தான் போகும். அது வந்து பதிவு. இந்த பஸ் ஏறி இங்கிச்சு தூரமா போக முடியாது. அந்த ஒரு வட்டத்துக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கோம். 27 இடத்துக்கு இந்த பஸ் போகும். இப்ப வந்து இந்த பஸ் எங்க போயிட்டு இருக்குன்னா பேர்ட் பார்க், எக்கோ பார்க் கிட்ட போகுது. அப்ப ஃபேமஸான ஒரு பள்ளிவாசல் இடத்துக்கிட்ட வந்து போய்கிட்டு இருக்கு. அதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அந்த காட்சியை தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்க இப்ப போய்கிட்டு இருக்குன்னா வந்துட்டு பேர்ட் பார்க் கிட்ட வந்து போயிட்டு இருக்கு. இதான் பேர்ட் பார்க். பார்த்துக்கோங்க, எப்படி ஜூ நகரால வந்து மிருகங்கள் இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த பேர்ட் பார்க் பறவைகள் மட்டும் தான் இருக்கிற ஒரு இடம். ரொம்ப அழகா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இருந்தா இந்த இடத்துல வந்து நான் vlog எடுக்கிறேன் கைஸ். நம்ம இங்கேயே வந்து கொளுத்துவோம். ஓகேவா? லைட்டா இப்ப மேலோட்டமா மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு மேட்டு மேல ஏறி இறங்கி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. செம்ம ஃபீலா இருக்கு. எஸ்கேஆரை வந்து இந்த இடத்துல வந்து உட்கார சொல்லிட்டேன். அவன் தனியா ரசிச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். அவர் காதலி நினைச்சிட்டு அவர் ஃபீல் ஆயிட்டு வரேன். நம்ம அடுத்தது டத்தாரன் கிட்ட வர போறோம். ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கா இருக்கு. கொழுப்புறோங்க. அந்த புல்லெல்லாம் அப்படியே குத்தி 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 உடம்பெல்லாம் ஃபுல்லா ரத்தம் 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 ரத்தம். காய்ஸ், இப்ப பஸ் வந்து டத்தாரன் நோக்கி தான் பஸ் போய்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க அந்த காட்சியை பார்க்கலாம். டத்தாரன்னா என்ன? இது வந்து இங்கிலீஷ்ல இருந்து மர்டேக்கா ஸ்பேன்னு சொல்லுவாங்க. நாங்க டத்தாரான்னுவோம். ஏன் நாங்க டத்தாரான்னு சொல்றோம்னா 1957 31 ஆகஸ்ட் கரெக்டா 12 மணிக்கு இந்த இடத்துலதான் நாட்டின் முதல் பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் மூலியமா சுதந்திரம் வழங்கப்பட்டது மலேசியாவுக்கு. அதனால இது வந்து எங்களோட வந்து ஒரு எப்படி சொல்லுவோம், வீரத்துக்கும் சுதந்திரக்கும் அடையாளமான ஒரு இடம் நாங்க சொல்லுவோம். அதனால டத்தாரா நாங்க பேர் வச்சிருக்கோம். இந்த இடத்துல பகலை விட நைட்ல தான் லைட் போட்டு சூப்பரா இருக்கும். அதனால ஒரு நாள் வந்து நைட்ல வந்து vlog எடுக்கிறேன். அப்பதான் அந்த லைட்டை உங்களால பார்க்க முடியும். ரைமிங்ல பேசுறேன் நானு. இப்ப பஸ் வளைஞ்சு சவுக்கேட் ரோட் கிட்ட வந்து போயிட்டு இருக்கு. இதுவும் ஒரு சூப்பரான பிளேஸ். பட் பஸ் வந்து கரெக்டா டிராஃபிக் லைட்ல நின்றுச்சு. செம்ம வெயில் கைஸ். பட் இந்த ஓவியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாட்டர் பெயிண்டிங். எங்க இருக்கோம்னா வந்து சவுக்கேட் கிட்ட இருக்கோம். இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு இடம். ஓகேவா? இப்போ வந்து இங்க அந்த லொகேஷன் தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நல்லா காத்து அடிச்சுட்டு இருக்கு. எஸ்கேஆர் வந்து ஃபுல்லா ரசிச்சுட்டு தான் இருக்காரு. எதுவுமே பேச மாட்டேன். கேட்டா நான் ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நீ வந்து அமைதியா விடுங்க அப்படின்றான். என்ன ஃபீலிங்ல இருக்கான்னு தெரியல. நீங்க வந்து ரசிச்சு பாருங்க. நல்லா இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பாக்குறேன். இங்க இருந்து உட்காந்து பாக்குறப்ப ஒரு தனி ஃபீல் தான். எல்லாரும் சாப்பிட்றத பாத்துக்கிட்டு இருக்கேன், ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னைய அறியாம நிறைய சிந்தனை வந்துகிட்டு தான் இருக்கு. நல்லா இருக்கு.
10 minutes later. ஓகே गाइस இப்போ வந்துட்டு நாங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஆனா லாஸ்ட் ஸ்டாப்னு காட்டுது. பஸ் வந்து நிக்க போது லாஸ்ட் ஸ்டாப் வந்து நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரியல. அம்மால போயிட்டு பாப்போம். மத்த இடத்துல நாங்க ஒன்றும் சுற்றி பார்க்கல வேற. நீங்க சொல்றான் தலை வர வலிக்குன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படியே லைட்டா சுற்றி பாருங்க. இப்போ ஒரு பாலத்து கீழே வந்து இருக்கோம். ஓகேவா? ரொம்ப நல்லா இருக்கு. ஐ ஃபீல் சோ ஹாப்பி அண்ட் வேற மாதிரி ஒரு ஃபீலா இருக்குங்க. வேற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. இப்போ வந்து கடைசி இடத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து விஸ்மா டீராக்ஸ் கிட்ட வந்து இருக்கோம் நாங்க. அது வந்து பதிவு இந்த பாருங்க மேப் இருக்கும். விஸ்மா டீராக்ஸோ இப்போ அங்கதான் இருக்கோம். இப்போ வந்து முடிய போதுன்னு போட்டிருக்கு. 27 இடம், 1லேருந்து 27. ஆனா நாங்க பாதியில இருந்து ஆரம்பிச்சோம். நாங்க பாதியில இருந்தா 15லேருந்து இப்ப 27 இருக்கோம். அப்போ 1லேருந்து 14 எங்க அப்புறமால போய் கேட்பேன். பாப்போம் என்ன கதைன்னு. மேபி இந்த பஸ்லயே இருந்து அப்படியே டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாப்போம் எப்படி என்ன கதைன்னு பார்த்துட்டு நான் சொல்றேன். நான் முதல்ல கணிச்சது கரெக்டு தான். இப்ப வந்து பஸ் மாறி இருக்கும். உடம்பெல்லாம் வெந்து ஊத்து. சரி ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் மண்டை வலி. வழி வந்ததுக்கு அப்புறம் 15 minutes later. ஓகே गाइस அடிச்சு பிடிச்சி இப்ப 2வது பஸ்ல வந்து ஏறிட்டோம். இப்ப வந்து வேற ஒரு ரூட்டுக்கு போவோம். 14 இடம் மிச்சம் இருக்கு. பார்த்துட்டு தான் இந்த இடத்த விட்டு நவரு இருக்கு. நான் நவர மாட்டேன். இப்ப மணி எத்தனை? 4 போகுது. ஓகே ஒன்னு ஐ திங்க் வந்து ஒரு 2 hour வந்து இந்த பஸ்ஸுக்குள்ளதான் டிராவலா நடக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. பார்ப்போம் என்னென்ன இடம்னு சொல்லிட்டு. பின்னாடி அக்கா செம்மையா இருக்காங்க. அழகா இருக்கேன். அதனால தான் இந்த இடத்த வந்து நான் உட்காந்துக்கிட்டேன். என் மனசை பறி கொடுத்துட்டேன். எல்லாரும் வந்து உங்க அண்ணியை பார்த்துட்டு வாழ்த்துட்டு போங்க. இப்போ வந்து நம்ம வந்து சுத்தி பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? கொடுத்துரும் நக்கல்யா அவனுக்கு. ஓகே गाइस இப்போ வந்துட்டு முதல்ல நாங்க வந்து அந்த பக்கத்து போனோம். இப்போ வந்து நேரா போகுது பஸ். இப்போ வந்து வேற ஒரு லொகேஷன் போறோம். இப்போ வந்து இந்த இடம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நம்ம ஃபீல்ல ஹாப்பியா வந்து நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். எஸ்கேஆர் இருக்காரு பாருங்க. நம்ம இன்சமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. பின்னாடி அந்த பிள்ளைங்க நம்மள தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எப்படி மாசா காட்டுற மட்டும் பாருங்க. இன்னைக்கு கொடுக்குறோம். ஓகே गाइस இப்போ வந்து பஸ் வந்து புறப்பட்டுருச்சு. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் முதல்ல போன செக்மெண்ட் வந்துட்டு 2வது செக்மெண்ட். இப்போ போறது தான் 1வது செக்மெண்ட். நான் வந்து தவறுதலா ஏறிட்டேன். 2வது போறது 1வதா போயிட்டேன். 1வது போறது இப்ப 2வதா போய்கிட்டு இருக்கேன். அந்த காட்சி தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் பண்ண தப்பு நீங்க பண்ணிடாதீங்க. ஓகே गाइस இப்போ வந்து சுங்காய்வங்க கிட்ட இருக்கு. வெயில் வேற சுட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ரசிச்சு பார்த்துக்கிட்டு பஸ்ஸோட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்துக்கிட்டு இருக்காராம். கண்ணாடி போட்டு வந்து மிஷ்கின் மாதிரி இருக்கீங்க. சூடா இருக்கா? ஆமா மணி வந்து 4 गाइस. மணி இப்படி மலேசியால வந்து 4 மணிலாம் காலையில இருந்து கொளுத்திக்கிட்டு தான் இருக்கும். நைட்டு தான் கொஞ்சம் கூலிங்கா இருக்கும். அது கூட சம்டைம்ஸ் செம்ம சூடா இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இடத்துக்கு போறீங்கன்னா மறக்காம கேப் போட்டுக்கோங்க. தலைவன் வந்து போடல. என்கிட்ட இருந்து கண்ணாடி பிடிங்க கேட்டான். நான் வந்து என் காதலி வேற பாத்துக்கிட்டு இருக்கேன். நடிப்பு அதுக்குள்ள காதலியா வாத்திட்டாரு. நான் சிங்கிள். நம்ம அப்படிதான் வேற மாதிரி. கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு? இல்லாத மாதிரி அன்பு காட்டுங்க, காதல் வைங்க அப்படிங்கிறாரு. சொல்லிட்டாலே அவ காதல வேற மாதிரி ஃபில்லா. இது யாருக்குமே கிடைக்காது. இந்த வாய்ப்பு வந்து இந்த உலகத்துல எவனும் கிடைக்காது. எனக்கு மட்டும் தான் கிடைக்கும். யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நம்ம சேர்ந்துட்டோம். ஐ மீன் சேரணும். A few moments later. ஒரு கதை நடந்துச்சு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என் காதலி இப்ப வந்து இறங்கி போயிட்டான். இங்க வந்து இஸ்தானா புடாயா கிட்ட வந்தேன். அந்த கோரியா காட்சி வந்து கிளம்பிட்டாங்க. அடுத்து புத்திய காட்டிட்டா. இறங்கி போயிட்டு பக்கத்துல நீட்டு முடி வச்ச ஒரு இடத்துல வந்து உக்காந்துருக்கான். நீட்டு முடியாதுல கேப்பா. கேப்பே நீட்டு முடி மாதிரி இருக்கு. அவன் உக்காந்துருக்கான். எஸ்கேஆர் வந்து டயர்ல வந்து கொஞ்சம் கண்ணு மூடி சாஞ்சிட்டு இருக்கான். வெயிலா இருக்கு. இருந்தாலும் நான் தும்பா இருக்கேன். வ்ளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நாங்கள் இஸ்தானா புடாயா கிட்ட இருக்கோம். அடுத்த இடம் வந்து மேப் வந்து இவன் பேக்குள்ள இருக்கு. இவன் வந்து கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து என்ன பிரச்சனையோ. சரி நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்து இங்க நிப்பாங்களாம். அதுக்குள்ள வந்து போய் சுத்தி பார்க்கறவங்க சுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போக மாட்டேன். இந்த இடத்த விட்டு நவர மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். ஓகே நம்ம அடுத்த இடத்துல வந்து சந்திக்கலாம். ஓகே गाइस ஒரு வழியா எஸ்கேஆர் வந்து எஞ்சாச்சு. என் காதலி ஓடி போச்சு. பக்கத்துல பார்த்தா திரும்பி பாக்குறேன். ஒருத்தர் உட்காந்துருக்கான். குடிச்சில உட்காந்துருக்கான். அதான் மனசே உடஞ்சி போச்சுடா கடந்து எனக்கு.
என்ன பண்றது, எனக்கும் காதலுக்கு செட்டே ஆக மாட்டுது. விடுங்க, நம்ம குழப்ப வைப்போம். இப்போ அடுத்தது வந்துட்டு வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். எங்க அந்த பிளானரு பிளானா மேப்பு மேப்பு. இப்போ வந்துட்டு அடுத்தது நேஷனல் லைப்ரரிக்கு வந்து போக போறோம். ஓகே, இப்போ அடுத்து நேஷனல் லைப்ரரியா நம்ம லைட்டா சுத்தி பார்ப்போம். ஓகேயா, சோகமா இருக்கு கைஸ். இந்த காற்று இருக்குல்ல சார், நம்மளோட சந்தோஷம், துக்கம், வெற்றி, தோல்வி, உறவுகள், காதல் உட்பட எல்லாமே இந்த காற்று மாதிரி சார். அதுவாக வந்து மேலே படும், ஆசையாக தோடும். அப்போ அனுபவிச்சுக்கணும், அதை தக்க வச்சுக்கணும்னு நினச்சோன்னா அந்த நிமிஷத்தில் நிம்மதி போய்டும் சார். எனக்கு இது போதும் சார். பேஜில போமா இல்லை இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு காமிச்சிட்டா. ஓகே கைஸ், இப்போ 20 வரை கீழே தான் நின்றுகிட்டு இருக்கோம். ஓகேவா, இவன் வந்து ரொட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். திஸ் இஸ் காலிங் ரொட்டி பிரெட் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் சோளம் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், வெரி டேஸ்டி. தம்பிக்கு வந்து தலை சுத்திடுச்சு, அதனால சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சுற்றி எல்லாரும் வளைச்சு வந்து 20 மினிட்க்கு தான் நின்று வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் கீழே இறங்க மாட்டேன், நான் ஆசையாக போவேன். அப்போ எக்ஸைட்டிங் மூடில் வந்து வளைச்சழிச்சு வீடியோ எடுப்பேன். அதுக்கப்புறம் பஸ்ஸு போயிடும். அதுக்கப்புறம் பஸ்ஸு போணுச்சுன்னா வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு லைட் ஆயிரும். இங்கேயே உட்காந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு ஹலோ ஹாய். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் மறக்காமல் வக்கீரா யூனிவர்ஸ் யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு எல்லாரும் தேடுங்க. வ்ளாக்னும் பிளேலிஸ்ட் இருக்கும், அங்கே வந்து எக்கோரியா கேல்சிசின்னு இருக்கும். நீங்கள் போய் தட்டி பார்க்கலாம் உள்ளே என்னென்ன இருக்கும், அப்புறம் வந்து கேல்சிசி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருப்பேன். டைம் தான் பாருங்கள். ஓகேவா, தலையை வந்து பயங்கரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், பசியில் இருக்கான். ட்ராவலில் சாப்பிட்றது வந்து என்றைக்குமே டேஸ்ட் தான். குப்பை கீழே போடாத, பேக்கில் வை. பாருங்க, பிரின்சிபல் எங்கே போனாலும் வந்து சுத்தம் சுகம் தரும், அந்த கொள்கையில் வாழ்றவன் நம்ம. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அடுத்த இடம் எங்க? டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் எங்க? டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷனா? அவனுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். பாப்பா அடுத்த இடம் எங்க வருதுன்னு கேட்டு, எங்க மடிச்சு வச்சுட்டாங்க, வெத்தலை மாதிரி 4 மடிச்சு வச்சுட்டான். இங்க இது இதா? அப்ப இங்க எங்க இருக்கும்? இப்ப இங்க அதுதானே 7. ஆமா, டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் கவுண்டரா. அவன் கவுண்டரா இருந்தாங்கன்னா செட்டியாரா இருந்தா எனக்கு என்ன? மனிதன் தான் சிறந்தது, ஜாதி இல்லை, முடி இல்லை, எதுவுமே இல்லை. நான் காட்டுவாட்டி. மணி இப்போ வந்து 5 போகுது காய். இப்போ வந்து அங்கங்க ஜாமா இருக்கும். இன்னைக்கு வந்து சண்டே வேற. மோஸ்ட்லி வந்துட்டு மலேசியாவில் சண்டேனா ஹிமாலயா ஜாமா தான் இருக்கும். சண்டேனா சொல்ல தேவையில்ல, பயங்கரமா இருக்கும். ஏன்னா வந்து எல்லாரும் ஷாப்பிங் பண்ணுவாங்க, ஜாலியா இருப்பாங்க, ஃபன்னா இருப்பாங்களா. இப்போ ரோட்ல இருக்கோம். இப்போ வந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எக்கோ பார்க் போறோம். அங்க வந்து அந்த மினாரா கேல்சிசி இருக்கும். கரெக்டாக தான் சொன்னேன் நினைக்கிறேன். ஒத்தை கோபுரம் மலேசியாவோட வந்து, மலேசியாவோட அடையாளம் வந்து 2. ஒன்று வந்து ட்வின் டவர், இன்னொன்று வந்து மினாரா கேல்சிசி ஒத்தை கோபுரம். அது வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கும். நம்மளை பார்த்து சிரிக்கிறான், நம்மளும் சிரிக்கணும், மனிதன். காய்ஸ், பஸ் வளைஞ்சி நெளிஞ்சி கடைசியில் ஒரு வழியா கேல் டவர் கிட்ட வந்துருச்சு. முதல்ல இருந்து நான் வந்து கேல் டவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன் தூரமா. அங்க பாக்குறேன், இங்க பாக்குறேன், எப்படா இந்த இடத்துக்கு வரேன், எப்படா இந்த இடத்துக்கு வரோம்னு சொல்லி ஒரு ஆவலா காத்துக்கிட்டு இருந்தேன். ஃபைனலா இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஓகே காய்ஸ், நாங்க வந்து ஒற்றை கோபுரத்துக்கிட்ட வந்து நிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து மினாரா கேல்சிசி கிட்ட இருக்கோம். கரெக்டாக தான் சொல்லி பண்ணிக்கிறேன், கரெக்டு தானே? கேல் டவர். ஓகே, கேல் டவர் கிட்ட இருக்கோம். அடுத்து வந்து vlog வந்து நான் இங்கே எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது அப்போ எக்கோ பார்க்கு அது வந்து பிளான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து இந்த கேல் டவர் வந்து வெளியே நின்று பாருங்க. அடுத்தது வந்துட்டு நம்ம கொடுத்துவோம். காய்ஸ், இந்த இடம் வந்து வேற மாதிரி ஒரு ஃபீலாக ஒரு வைபா இருக்கு, செம்மையா இருக்கு. இப்போ 5 நிமிஷத்துல பஸ் கிளம்பிடும்னு சொல்றப்பதான் மனசு வலிக்குது. STR வந்து ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு, எதை பார்க்கறதான்னு தெரியல. 10 minutes later. இப்போ வந்து நாங்கள் கேல் டவர் வந்து பார்த்துட்டோம். பார்த்துட்டு வெளியே நின்று ஹாய் காட்டிட்டு இப்போ வந்து மேட்லேருந்து கீழே இறங்கி போயிட்டு இருக்கு வேற ஒரு இடத்துக்கு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. எல்லாரும் வந்து செத்தவங்க வீட்டுக்கு வந்த மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் முகத்துலேயும் வந்து அவ்வளோ டயர்ட்னஸ் தெரியுது. ஏன்னா வந்து
அவ்வளோ வெயில். அப்புறம் வந்து இப்போ வந்து மணி வந்து 5:10 ஆயிடுச்சு, கொஞ்சம் கூலிங் ஆயிடுச்சு. 6 மணிலாம் கொஞ்சம் கூலிங்கா, 7 மணிக்கா மலேசியால வந்து இருட்டிடும். ஓகேவா? யாராச்சும் வந்தீங்கன்னா நிறைய வந்து தண்ணி எடுத்துவாங்க, வாட்டர் பாட்டில் எடுத்துவாங்க. நான் எங்க போனாலும் தண்ணி குடிச்சு, தண்ணி பேக்ல இருந்து தண்ணி வச்சுருப்பேன். வாட்டர் பாட்டில் வந்து பெருசாக வச்சிருப்பேன். எனக்கும் வந்து சரி, தண்ணி சாப்பாடு கூட வந்து 2வது பிரச்சனை. தண்ணி ரொம்ப முக்கியம் உடம்புக்கு, ஏன்னா அதுதான் எனர்ஜி கொடுக்கும். அதனாலதான் கொஞ்சமாச்சும் தாங்கிட்டு இருக்கான். இதை முடிச்சுட்டு போய் சாப்பிட வேண்டியதுதான். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நாங்க எக்வாரியா கேல்சிசி கிட்ட இருக்கோம். இதுக்கு முன்னாடி என் வீடியோ கேல்சிசிக்குள்ளதான் எக்வாரியா கேல்சிசி இருக்கு. ஐ மீன் அதை வந்து ஒரு எக்வாரியம் மீன் வந்து இருக்கும். நான் எதுவும் இதை பத்தி வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். டைம் தான் பாருங்க. vlogனு சொல்லி இருக்கோம், எக்வாரியா கேல்சிசி அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். நானே யாரும் பயங்கரமா போஸ்ட்லாம் கொடுத்து தமிழ் இருக்கோம். அந்த இடம் தான் இது. இந்த இடத்துலதான் அன்னைக்கு வந்து vlog பண்ணாதானே, அதுதான் இது. பஸ்ஸை வந்து இங்க நிப்பாட்டிட்டு இங்க பாருங்க, இது அதிசயமான ஒரு இடம். அதிசயம்லாம் கிடையாது, நாங்க ஆல்ரெடி எடுத்துட்டோம், vlog எடுத்தாச்சு, இங்க கொடுத்துட்டோம். நீங்க வந்து யூடியூப் சேனல் செக் பண்ணிக்கோங்க. இந்த பஸ் வந்து நகருது. என்ன இது பில்டிங்க பாருங்க, இந்த இடம் சுத்தி வேற மாதிரி இருக்கு. இப்போ 1, 2, 3 இடம் தான் முடிஞ்சிச்சு. வந்த இடத்துக்கே போய் நிப்பாட்டிடுறோம். அங்க வந்து பேசுவோம். இப்ப இடத்த மட்டும் உங்களுக்கு காட்டிடுறேன். அங்க ஒரு பொண்ணு என்னதான் பாக்குறா. மஞ்சள் காட்டு மைனா என்ன கொஞ்சி போனா செம்ம ஃபீலிங்கா இருக்கு. என்ன இடையில நான் சந்தோஷமா இருந்தா அந்த நேச்சுரல் வந்து பிடிக்காது. இடையில வந்து அடிக்கும், கிளை உடையும், மழை பெய்யும், எல்லாமே நடக்கும். பட் இன்னைக்கு நான் மழை பெய்யணும்னு ரொம்ப பயந்தேன். ஆனா மழை பெய்யல. இறைவனுக்கு நன்றி, எல்லாம் புகழும் இறைவனுக்கு. எல்லாம் கடவுளுக்குள்ள தான் இருக்கு. காய்ஸ், இப்போ வந்து பஸ் வந்து கிராஃப்ட் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லி ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்கு. ஒரு 3 நிமிஷம் தான் நின்றுச்சு. அதுக்கப்புறம் பஸ் வந்து புயல் வேகத்தில் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. சுத்தி அழகான ஒரு பில்டிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன், பிரம்மாண்டமான பில்டிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ அழகா இருக்கு கைஸ், கண்ணுக்கு செம்ம குளிர்ச்சியா இருக்கு. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான பில்டிங்கை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன ஒரு பாதை மாதிரி இருந்துச்சு, பஸ் போனுச்சு. 1, 2 ஸ்டாப் தான் இருக்கு. ஏன்னா இந்த பஸ் இப்போ எங்க போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். கரெக்டா வந்து பெவலியன் போவோம், அதுக்கப்புறம் புக்கி பின்தான் போவோம், அதுக்கப்புறம் வந்து பஸ் ஸ்டாப் போயிடும். இப்போ வந்து பெவலியன் கிட்ட வந்துருச்சு. அடுத்தது புக்கி பின்தாங். இப்போ அந்த காட்சியை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பெவலியன், புக்கி பின்தாங் எல்லாம் பக்கம் தான் இருக்கும் கைஸ். நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா மறக்காம இந்த பஸ் ஏறி ஜாலியா சுத்தி பாருங்க. ஓகேவா? ஓகே கைஸ், ஃபைனலா வந்துட்டு இப்போ புக்கி பின்தாங் நோக்கி தான் போக போகுது. நீங்க பார்க்கலாம். நீங்க இந்த பேப்பர்லேருந்து இருந்து இப்படி வந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த கடை வரிசைலாம் இருக்கும். நான் ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருப்பேன். இப்போ வந்து நின்று கடைசியில ஒரு வந்து பெருமூச்சு விட்டுக்கிறேன், ஏன்னா இந்த vlog வந்து முடிய போகுது. இப்போ வந்து பஸ் ஸ்டாப்ல போய் இறங்கிடுவோம். அங்க வந்து மீதியை பேசிக்கலாம். நான் நின்று ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். காட்சிலாம் நல்லா இருக்கு. ஏன்னா மணி வந்து 6 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இருந்துச்சுன்னா ஒன்னே ஹாப்பனிங்கா இருவாங்க. பட் நான் கிளம்பிடுவேன். ஃபன் தான். ஓகேவா? கொடுத்துரும். நீ அழுவுற இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். ஓகே கைஸ், சுத்தி அழகான இடத்த பார்த்து ரசித்து கொண்டு போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த பயணம் எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. ஒரு அழகான அனுபவம். இதுக்கப்புறம் வாழ்க்கையில இன்னும் வேகமா ஓடுவேன், வேகமா உங்களை என்டர்டைன் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அனுபவமா எனக்கு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் எனக்கு வேண்டியது கிடைச்சு போச்சு, எனக்கு வேண்டியது கிடைச்சு போச்சு. பஸ்ஸுக்கு கூட காசு இல்லன்னு, பஸ்ஸுக்கு கூட காசு இல்லன்னு. அடுத்த தெருவுல இன்னொரு இடம் இருக்கு, அங்க போய் பிக்கப் பண்ணிக்க. நான் கிளம்புறேன் ராசா, கிளம்புறேன். ஓகே गाइस, ஃபைனலா நாங்க ஒரு கேளு கோலாலம்பூர் சுத்தி முடிச்சிட்டோம். எப்படி ஃபீல் பண்ற? நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு, டயர்டா இருக்கு. ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான், இந்த பஸ் ஏற போறீங்கன்னா முடிஞ்சா நைட்ல வந்து ஏற பாருங்க. பகல்ல கூட ஓகே தான், ஆனா வந்தீங்கன்னா சன்ஸ்கிரீனா அது சன்னோட க்ரீம் நீ ஒன்று இருக்கும், க்ரீம் கூட்டிக்கோங்க, தொப்பி எடுத்துக்கோங்க, வாட்டர் பாட்டில் மறக்காம, கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டுக்கோங்க. இந்த ப்ரிப்பரேஷனும் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சுத்தி பார்க்கறதுக்கு. ஓகேவா? இன்னைக்கு வந்து ஒரு வேற மாதிரி ஒரு அட்வென்ச்சரா எனக்கு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சில விஷயம் வந்து சில இடத்துக்கு நான் போனது இல்லை. இன்னைக்கு வந்து அது வெளியே நின்று பார்த்தேன். சில இடத்துக்கு இதுக்கப்புறம் நான் vlog எடுக்க நான் போவேன். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது எல்லாமே உங்க விருப்பத்தோட பண்ணுங்க. நான் கட்டாயமா நான் சொல்ல கிடையாது, அது உங்கள் விருப்பம்.
பஸ் வெளியே போகுது. இங்க வாங்க தம்பி, இங்க வா. சரி இப்போதைக்கு போயிட்டு வரேன். HMSKயா அவரு SKR. ஆ